வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். வடமாகாண அரசியலில் திடீரென வெளிப்பட தொடங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் விரக்தி அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அர்ஜுனா முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களுக்கு நேர்ந்த அநீதிகள் தொடர்பாக இதுவரை எந்தவித நீதியும் வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் அபிவிருத்தி என்ற போர்வையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு எமக்குரியவை திட்டமிட்டு மறக்கடிக்கப்படுகின்றன என்பது அவரது கருத்தின் சாராம்சமாக இருக்கலாம். வடக்கு தமிழ் மக்களில் ஒரு சிலரின் மனநிலையும் கூட இவர்களுக்காகவா நல்லது செய்ய வேண்டும் என்று அரசியலுக்கு வந்தோம் என்ற மனநிலையை அவருக்கு உருவாக்கியும் இருக்கலாம். அதையே அவர் இனம் மெல்ல மெல்ல சாகும் அந்த வேளையில் கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று கூறியிருப்பதுடன் உணர்வில் அவர் விரக்தி அடைவதாக தெரிகின்றது. அபிவிருத்தி முக்கியமானது என்பதை அர்ஜுனா ஒப்புக்கொள்வதோடு இதுதான் தலைவிதி என்றால் வடக்கு மாகாணத்தை அவர்களை ஆளட்டும் என்கின்ற அவரது கூற்று மாகாண அரசியலுக்கான புதிய விவாதங்களையும் கிளப்பியுள்ளது. வடமாகாணம் தொடர்பான மத்திய அரசின் அணுகுமுறை குறித்து அவரது விமர்சனமும் அரசியல் ஒற்றுமையை கேள்விக்குறியாக்கும் வகையில் உள்ளது. அர்ஜுனாவின் இந்த திடீர் வெறுப்பு வடமாகாணத்தில் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன அல்லது மக்கள் அபிவிருத்தி என்ற போர்வைக்குள் உள்ளான திட்டங்களுக்குள் மயங்கி இனத்திற்கான கோரிக்கையினை மறந்து விட்டீர்களே என்ற குற்றச்சாட்டையும் பலப்படுத்துகின்றது. இது அரசியல் தலைவர்கள் மற்றும் கட்சிகள் இடையே புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கும் வகையில் மத்திய அரசின் பங்களிப்பு மற்றும் பொறுப்புகள் மீதான சந்தேகங்களையும் எழுப்பியுள்ளது. இலங்கையின் பாரம்பரியமிக்க அரசியல் கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய தேசிய கட்சி தனது 79வது ஆண்டு நிறைவை சனிக்கிழமை சிறப்பாக கொண்டாடியது. 1946ஆம் ஆண்டு முதல் நாட்டின் அரசியலில் முக்கிய பங்காற்றி வந்த இந்த கட்சி நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் இருந்து பொருளாதார சீர்திருத்தங்கள் வரை பல துறைகளில் முக்கிய பங்களிப்பை செய்துள்ளது. இந்த ஆண்டு நிறைவு விழா உங்கள் கரத்தை கைவிடாதீர்கள், அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க ஒன்றிணைவோம் என்ற கருப்பொருளின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஸ்ரீ ஜாவர்தனபுரவில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. நிகழ்வில் மூத்த தலைவர்கள், கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அது அவர் பங்கேற்ற முதல் பொது நிகழ்வாக இருந்ததால் கட்சிக்குள் புதிய உற்சாகத்தையும் அரசியல் பரிமாணங்களில் புதிய விவாதங்களையும் உருவாக்கி உள்ளது. 79 ஆண்டுகால வரலாற்றை கொண்டாடி இந்த விழா ஜனநாயகத்தின் அவசியம், பல கட்சி முறைக்கான பாதுகாப்பு மற்றும் அரசியலமைப்பு சார்ந்த சவால்களுக்கு எதிராக ஒன்றிணையும் அவசியம் ஆகியவற்றை வலியுறுத்தும் மேடையாகவும் அமைந்தது. இதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி தனது வரலாற்றை மட்டுமல்லாது எதிர்கால அரசியல் பாதையையும் சுட்டிக்காட்டியது. இந்த விழாவில் சமகால அரசியல் சூழலில் முக்கிய முகமாக உள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கலந்து கொள்வார் என்று ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சமகாலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியை முன்னின்று நடத்தி வரும் சஜித் மீண்டும் முன்னாள் கூட்டணியுடன் தொடர்பை வலுப்படுத்துவாரா என்ற ஆர்வம் கட்சி ஆதரவாளர்களிடையே நிலவியது. ஆனால் அவர் விழாவில் கலந்து கொள்ளாதது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தையும் ஊகங்களையும் தூண்டியுள்ளது. சஜித் பிரேமதாசவின் பங்கேற்பின்மை எதிர்காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இடையேயான உறவு, இணைப்பு சாத்தியங்கள் மற்றும் எதிர்க்கட்சி ஒற்றுமை குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. விழாவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வரிசையில் அமர்ந்து ஆழ்ந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டார்கள். முன்வரிசை ஆசனங்களில் மேலும் ரவுப் ஹக்கீம், மனோ கணேசன் ஆகியோரும் இருந்தனர். மேலும் செந்தில் தொண்டமான், திகாம்பரம், ஒட்டு கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம், சம்பிக்க ரணபக்க உட்பட பிரபல அரசியல்வாதிகளும் விழாவில் கலந்து கொண்டிருந்தார்கள். விழா இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியங்கள் குறித்து பேசப்பட்டதற்கும் அரசாங்கத்திற்கு எதிரான பலமான கூட்டணி உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்து ஆழமான சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சியின் பலமான கூட்டணிக்கு ஆதாரமாக அமைந்துள்ளது என்று அரசியல் வட்டாரங்களில் பேச்சு நடத்தப்படுகின்றது. எனினும் சஜித் பிரேமதாசவின் பங்கேற்பின்மை இரு கட்சிகளின் உறவில் இன்னமும் இடைவெளி இருப்பதை காட்டுகின்றது. அதே நேரம் அரசாங்கத்திற்கு எதிராக வலுவான எதிர்ப்பு உருவாக்குவதில் இது சவாலாக அமையக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்று உரையாற்றிய போது இலங்கை ஒரு பல்வேறு கருத்துக்களை கொண்ட ஒரு சமூகமாக இருப்பதை சுட்டிக்காட்டினார். ஜனநாயகத்தின் உயிரோட்டம் பல கட்சி முறைமைகளில் தான் இருக்கின்றது. பல கட்சி முறைமை இழந்தால் நாட்டின் பல மக்களுக்கு குரல் எழுப்ப வாய்ப்புகள் இருக்காது. இலங்கை 1947ஆம் ஆண்டு முதல் பல கட்சி முறைமையின் கீழ் உள்ளது. கடந்த 76 ஆண்டுகளாக ஆட்சியாளர்கள் நாட்டிற்கு நிறைய விடயங்களை ஆற்றியுள்ளார்கள். நிறைவேற்ற முடியாத பல விடயங்களும் இருந்தன. அதை தகர்க்கும் எந்த முயற்சியாக மக்களின் உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும் அவர் வலியுறுத்தி இருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசியல் மேடைகளில் பல கட்சி முறைமையினை ஒழிக்க முனைகின்றது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டி ஜனநாயகத்தை காக்கும் பணி எதிர்க்கட்சிகளின் கடமையாகும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை நடத்துவது சட்டப்பூர்வமான ஜனநாயக செயற்பாடு, அதை சூழ்ச்சி என்று குற்றம் சாட்டுவது தவறு என்றும் வலியுறுத்தி இருந்தார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து ரணில் விக்ரமசிங்க பங்கேற்ற முதலாவது பொது நிகழ்வு இதுவாகும்.
அந்த சூழ்நிலையை நினைவுபடுத்திய அவர் அரசியல் அடக்குமுறையால் ஜனநாயகத்தை ஒடுக்க முடியாது என்று உறுதிப்படுத்தினார். 1947 முதல் இலங்கை பல கட்சி முறைமைகளின் கீழ் இயங்கி வருகின்றது என்பதை நினைவூட்டிய ரணில் கடந்த 76 ஆண்டுகளில் ஆட்சியாளர்கள் பல சாதனைகளையும் குறைபாடுகளையும் சந்தித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். பல நாடுகள் பல கட்சி முறைமையினை மதித்து முன்னேறியுள்ளன. அதனை புறக்கணித்து சில நாடுகள் வீழ்ச்சி அடைந்துள்ளன என்றும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து அரசியலமைப்பை மதித்து ஜனநாயக அடிப்படையில் ஆட்சி அமைப்பது அவசியம் என்றார். அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிக்க மக்கள் ஒன்று திரள்வது மட்டுமே வழி. நாட்டை முன்னேற்றுவதற்கு உரையாடலும் ஒற்றுமையும் அவசியம் என்று அவர் தனது உரையை நிறைவு செய்தார். அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கே தன் லண்டன் பயணம் தொடர்பாகவும் பேசினார். தனது பதவியில் இருந்த காலத்தில் எனது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டனுக்கு சென்றது தனிப்பட்ட பயணம் என்றும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாகவும் என் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் நான் சென்றது உத்தியோகபூர்வ பயணமாகும். இதனை நிரூபித்தும் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அழைப்பிதழ் காட்டப்பட்டு விளக்கமறியலும் வைக்கப்பட்டேன். எனக்கு துணையாக அனைத்து கட்சிகளும் அரசியல்வாதிகள் மற்றும் மக்களும் ஒருங்கிணைந்திருந்தனர். ரணில் விக்ரமசிங்கே ஊழலுக்கு எதிராக போராடுவதில் தாம் எந்தவித தயக்கமும் இல்லை என்று வலியுறுத்தினார். உண்மையில் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகளை தொடங்கியதும் அதனை முன்னெடுத்து வந்ததும் நாங்களே தான். அதற்கு எங்களிடம் எந்தவித எதிர்ப்பும் இல்லை. ஆனால் அவர் எச்சரிக்கை விடுத்தது போலி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அரசியல் எதிரிகளை கைது செய்வதற்கு எங்களால் சம்மதிக்க முடியாது என்பதாகும். மோசடியான முறையில் அரசியல் தலைவர்களை சிறையில் அடைக்க முயன்றால் அதற்கு எதிராக நாங்கள் ஒன்றிணைந்து போராடுவோம். மாறாக நாங்கள் பயந்து ஒதுங்குவோம் என்று நினைத்து தவறாக எண்ணுகின்றார்கள். ரணில் வலியுறுத்திய போது எந்த ஒரு சவாலுக்கும் நேரடியாக முகம் கொடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் அரசியல் பழிவாங்கலுக்காக நீதி மாறுபடுத்தப்படும் சூழ்நிலைகளுக்கு எதிராக கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றும் கூறினார். இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஆயுத பலம் அல்லது ஆக்கிரமிப்பு பலத்தால் ஆட்சியினை கைப்பற்ற முயற்சித்தவர்கள் நாங்கள் அல்ல. நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் கட்சிகள் என்று மனோ கணேசன் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகம் 3வது மாடியில் அமைந்துள்ளது. அங்கு நாங்கள் கட்சி தலைவர்கள் கூடி நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கும் போது அரசு எங்களை சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டுகிறது. அதே போன்று ஜிஎல் பீரிஸ் அவர்களின் வீட்டில் நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் இதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் எவ்வித சட்டவிரோத ஆட்சி கவிழ்ப்பும் நடைபெறவில்லை. நான் பங்கேற்ற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் விவாதிக்கப்பட்டது அரசாங்கத்தின் பிழைகள் பற்றியே. ரணில் விக்ரமசிங்கே கூட அரசியலமைப்பின் மூலமே ஜனாதிபதி ஆனார். அவர் வங்குரோத்தான நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பினார். ஆனால் அவ்வாறு கட்டியெழுப்பப்பட்ட நாட்டையே இன்றைய அரசு கைப்பற்றியுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார் மனோ கணேசன். அரசாங்கம் கூறும் 76 வருட சாபம் குறித்து கருத்துக்களையும் நிராகரித்த மனோ கணேசன், அப்படி என்றால் அதில் குறைந்தது 50% பொறுப்பை ஆட்சியில் இருந்த பிரதான கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிவித்துறையில உரிமைய தலைவர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில, ரணில் விக்ரமசிங்கே சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் எதிர்க்கட்சியை சிதறடிக்காமல் மாறாக ஒன்றுபட செய்தது என்றார். சிறைக்கு செல்லும் முன்பு எதிர்க்கட்சியை ஒன்றிணைக்க ரணில் விக்ரமசிங்கே எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ஆனால் அவர் சிறைப்பிடிப்பு ஒரு வரலாற்று பாணியின் தொடக்கமாக மாறியது. நீங்கள் வெளியில் இருந்து செய்ய நினைத்ததை விட நீங்கள் உள்ளே இருந்து சென்று நிகழ்ந்ததே அதிகம் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போது முழு எதிர்க்கட்சியும் ஒன்றுபட்டிருந்தது. தற்போதைய தற்காலிக ஒற்றுமையினை இப்போது நிரந்தர ஒற்றுமையாக மாற்ற வேண்டிய தருணம் வந்துள்ளது. இந்த பாசிச ஆட்சியை தோற்கடிக்கும் வரை அந்த ஒற்றுமையினை பேணுவது எங்கள் தலைமுறையின் சவாலாகும் என்று கூறினார். ரணில் விக்ரமசிங்கே இதற்கான முன்னணி தலைமை ஏற்க வேண்டும். அவரால் தான் இந்த முயற்சியினை வெற்றியடைய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே ஐக்கிய தேசிய கட்சியும் அதன் தலைவரும் எதிர்காலத்தில் ஒரு நிலையான எதிர்க்கட்சி தளத்தினை உருவாக்க வேண்டும் என்றும் கமன்பில வலியுறுத்தினார்.